அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த அடி வந்து அடிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். அதாவது போன தடவை இந்த நம்மளோட இந்தியன் மிளகாய்களை வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து ஓவர் பெஸ்டிசைட் ரெசிடுனால சைனா வந்து நம்ம இந்தியன் சில்லிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்து ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் மேங்கோஸ் மாம்பழங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு வந்து கேட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லினால் வந்து இல்லை, குறிப்பாக பூச்சிகள்னால. அப்படி என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட மேங்கோஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியில் ஒரே ஒரு பூச்சி மட்டும் தான். என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தமிழில் பல ஈக்கள்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்களில் ஒரு மேஜர் பெஸ்ட், அதிகமாக வரக்கூடிய பெஸ்ட்டு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட முட்டைகளை வந்து பின்னாடி அதுக்கு வந்து கொடுக்கு மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கு மூலமா அதோட முட்டைகளை மாம்பழத்துக்குள்ளே போட்டுட்டு போயிடுது. சரிங்களா? இப்படி போட்டதுக்கப்புறம் முட்டைகள் பொறிஞ்சி அதிலேருந்து வர புழுக்கள் வந்து அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்டு காலி பண்ணி அதுக்கப்புறம் மாம்பழத்தை பொத்துக்கிட்டு வெளில வந்து மண்ணில் வந்து கூட்டுப்புழுவாக வந்துருக்கும். கூட்டுப்புழுவிலேருந்து ஒரு வாரம் கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூச்சியாக வந்து வெளில வந்து மறுபடியும் வந்து வேறு ஏதாச்சும் மாம்பழத்துக்குள்ளே முட்டை வைக்கும். இதுதான் வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளையோட வேலை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் ஒரு மிகப்பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்த ஒரு வகையான பூச்சி. ஸோ இது வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்து போயிடக்கூடாது, ஜப்பானில் எங்கள் நாட்டுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் வந்து இந்தியன் மேங்கோஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஸோ ஃபஸ்ட்டு குவாரண்டைன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக போகுது மேங்கோ அப்படின்னா அதை வந்து குவாரண்டைன் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு 40 நாள் ஒரு ரூமில் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி ரூமில் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அப்படி வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கும்போது மாம்பழத்துக்குள்ளே இருக்க இந்த பல ஈக்கள், இந்த ஃப்ரூட் ஃப்ளையோட முட்டைகளும் புழுக்களும் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த கண்ட்ரியில் வந்து இந்த பூச்சித்தொல்லை வந்து இருக்காது. ஸோ அப்படி குவாரண்டைன் இந்த 40 நாள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி அந்த குவாரண்டைனை வந்து ஒழுங்காக வந்து கொடுக்காம ஜப்பான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணும்போது இல்லை இவங்க வந்து குவாரண்டைன் வந்து ஒழுங்காக வந்து பண்ண மாட்டாங்க, அந்த பெஸ்ட்டு வந்து இன்னும் வந்து மாம்பழத்துக்குள்ளே வந்து இருக்குது, எங்கள் கண்ட்ரிலேருந்து வந்துடக்கூடாது, அந்த ஒரு ரீசனால் நம்மளோட இந்தியன் மேங்கோஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மெயினான காரணம் இந்த ஃப்ரூட் ஃப்ளைனால. ஸோ இது வந்து இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, இதே மாதிரி முன்னாடியே வந்து நடந்திருக்கு. என்னடா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா, நாம ஏன் வந்து ஹிஸ்ட்ரி வந்து கற்றுக்கணும், ஹிஸ்ட்ரி வந்து ஏன் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அகைன் இன் ஃபியூச்சர் அப்படின்றது அதோட உண்மையான ஒரு அர்த்தம். பார்த்தாலே தெரிகிறது. 1986 இதே 1986 வந்து பார்த்தீங்கன்னா இதே ரீசனுக்காக தான் இந்தியன் மேங்கோஸை வந்து ஜப்பான் வந்து 20 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து இந்தியன் மேங்கோஸுக்கான பேனை வந்து எடுத்துகிட்டு இந்தியன் மேங்கோஸை வந்து அலோவ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி 2006 இருந்து மறுபடியும் 2026 இப்போ ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து இந்தியன் மேங்கோஸை ஜப்பான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே ப்ராப்ளம் இந்த ஃப்ரூட் ஃப்ளைனால். அதாவது ஒழுங்காக குவாரண்டைன் பண்ணாமல் இந்த வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்காம அந்த பூச்சிகள் வந்து சாகாமல் இருந்து அதே மாதிரி அவங்க கண்ட்ரிக்கு வந்து மறுபடியும் இந்த பெஸ்ட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியன் மேங்கோஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம். ஸோ மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டோட நேட்டிவ். அதாவது 4000 or 5000 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து மாம்பழம் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மாம்பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் இந்த மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ரகங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. அதாவது இந்த அல்ஃபோன்ஸோ, அப்புறம் பங்கனப்பள்ளி, அப்புறம் சவுசா, அப்புறம் லங்கரா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மேங்கோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த மேங்கோ எக்ஸ்போர்ட்டோட ஆனுவல் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.5 மில்லியன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்க ப்ராடக்ட் வந்து ஜப்பான் ரிஜெக்ட் பண்ணது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய அடியா. ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆன மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரூலிங் வெரைட்டி. இந்த அல்ஃபோன்ஸா, அப்புறம் இந்த பங்கனப்பள்ளி, இதெல்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. இந்த ரூலிங் வெரைட்டி வந்து ரிஜெக்ட் ஆனதுனால நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து வந்துருச்சு. அப்புறம் என்ன இது? ஸோ அப்படின்னா குவாலிட்டியான மேங்கோஸ் வந்து இந்த லோக்கல் சீப் மார்க்கெட்டில் வந்து வந்துடுச்சு. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். அதே மாதிரி இந்த ப்ரீமியம் குவாலிட்டி மேங்கோ வந்து கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ்
ஃபார்மர்ஸ்க்கு லோக்கல் மார்க்கெட் வந்ததுனால அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கும், அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படும். சாம்பார் அப்ப எனக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு பூச்சினால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து, அதாவது $1.5 மில்லியன் வந்து இந்தியாவுக்கு வந்து லாஸ். அதாவது ஜப்பான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியன் மேங்கோஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து வேணாம், ஃப்ரூட் ஃப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒழுங்காக குவாரண்டைன் வந்து பண்ணலை அப்படின்றதுனால. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இல்லையா, சில்லி ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து மேங்கோ, இப்போ அதுக்கு அடுத்து என்ன வரும்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த பூச்சிகள்னால வந்து பயிரில் ஒரு 30% லாஸ், அதாவது இல்லைன்னா ஒரு சில சமயம் அதுக்கும் வந்து மேலே நீங்கள் வந்து ஒழுங்காக ஸ்டார்டிங்லேயும் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கும் மேலே வந்து லாஸ் வந்து வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கட்டுப்படுத்தணும்னா நிறைய இந்த கெமிக்கல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஆர்கானிக் மாறுங்க. ஏன்னு சொல்கிறீங்கன்னா சில்லி ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணமும் கெமிக்கல் தான். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.